கடந்த செப்டம்பர் மாதம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தீங்க. வரும்போது என்ன சொன்னீங்கன்னா, அதிமுக பொறுத்த எடப்பாடி பழனிசாமி இல்லாதவங்க முதலமைச்சர் தான் நாங்க கூட்டணி ஓகேன்னீங்க. இப்ப பாஜக தலைவர் ஜனவரி மாதத்துல வர போறாங்க. இப்ப கூட்டணியில உங்களை ஓபிஎஸ் எல்லாம் கேட்கறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறதா கூறப்படுது. நீங்க திருப்பி மீண்டும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கூறப்படுவது, சொல்லப்படுவது தெரிய வருகிறது. அப்படிலாம் நீங்க சொல்றதுக்கெல்லாம், அந்த யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பவில்லை. உறுதியா அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நீங்க பாஜக கூட்டணி சாரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ அதை தான் அதன் பொதுச்செயலாளராக நான் செயல்படுத்த முடியும். காரணம், கடந்த 8 ஆண்டுகளாக பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு பின்னடைவுகளையும் தாண்டி, நீங்கள்லாம் ஜாம்பவான்கள் சொன்ன பல பேர் எங்க கட்சியை விட்டு போனாலும் இன்றைக்கும் உயிரோட்டத்தோடு இருக்கின்ற அரசியல் கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழ்நிலையை எங்களது தொண்டர்களும் நிர்வாகிகளும் மக்களின் ஆதரவோடு இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால எங்க தொண்டர்களின் விருப்பத்தை நிர்வாகிகள் மூலம் தெரிந்து கொண்டுதான் நான் எந்த முடிவை எடுப்பேன். தலைமை முடிவை எடுத்துவிட்டு அதை தொண்டர்கள் மீது திணிக்கின்ற இயக்கம் அல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். காரணம், இன்றைக்கு இந்த இயக்கம் 8 ஆண்டுகளாக உயிரோட்டத்தோடு இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம், தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எங்களது லட்சியங்களை அடையும் வரை ஓயாது உழைக்கின்ற தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கம். அதனால நான் எங்கள் முடிவை பல முறை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதையே திரும்ப திரும்ப பேசி அரைத்தமாவே அரைத்துக் கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது. இன்னும் 1 மாதம் பொறுத்திருங்கள். எங்கள் கூட்டணி முடிவை பற்றி உங்களுக்கு தெரிவிப்போம். இல்ல, அந்த திட்டத்தின் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் என்கிற பெயரில் இருப்பதுதான் நன்றாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய கருத்து அதுதான். அதே நேரத்தில் அதுல பாராட்டத்தக்க அம்சங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால், கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்கின்ற வேளையில மாநிலத்தின் பங்கை 40% அதில் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பெயரை தாண்டி அந்த திட்டத்தில் சிறப்பான அம்சங்கள் பல இருப்பதே எல்லோருக்கும் தெரியும். அது முதலமைச்சருடைய கருத்து அப்படி இருக்கலாம். பொதுவான பார்வைக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரிலே இருந்த திட்டத்தை மாற்றி இருப்பது தவிர்த்திருக்கலாம். அந்த பெயரிலேயே அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். இல்ல, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு. தகுதியான வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டிருந்தால், அது எந்த ஊரா இருந்தாலும் எந்த தெருவா இருந்தாலும், அங்க உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை உன்னிப்பாக கவனித்து, ஒருவேளை தகுதியான வாக்காளர் யாராவது நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகள் எடுப்போம். அதனால எஸ்ஐஆர் என்பது நம்ம புதுசாக இப்ப ஒரு இது இல்லை. 1952 2004 வரை பல முறை நடந்திருக்கிறது. இப்பொழுதும் அது நடத்தப்படுகிறது. அதனால இறந்தவர்கள், 2 வாக்கு உள்ளவர்கள் போன்றவற்றை நீக்கி இருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்கு. யாராவது தகுதியான வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இது ஒரு நல்ல திட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். வெற்றி பெறுவோன்றாரு. இன்னமும் பல்வேறு கட்சிகள் ஒரு 10 கட்சிகள் வரல. 200 தொகுதி வெற்றி பெற முடியும். அதிமுக பாஜக மட்டும் இருந்தால் மட்டும் 200 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா உங்க பார்வையிலும்? இது உங்க போன்ற ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இது இன்னொரு கட்சியின்
தலைவராக நான் இன்னொரு கட்சி கூட்டணியை பற்றி பேசுவது நன்றாக இருக்கிறது. மற்றவர்கள் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம், திருமாவளவனோ மற்ற தலைவர்களோ மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ. பொதுவாக தமிழ்நாடு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இங்கு வாழ்கின்ற அனைவரும் ஒரு சகோதர மனப்பான்மையோட தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தொடர்ந்து விளங்கி வருகிறது. இங்கே கடவுளின் பெயரால நாம் ஒரு பிரச்சனையை கிளப்பி இங்கே அமைதியாக வாழ்கின்ற மக்களிடையே ஜாதி சண்டையோ மத சண்டையோ உருவாக்காமல் அதை சுமூகமாக தீர்க்க வேண்டியது அரசாங்கங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் உள்ள கடமையாக நான் கருதுகிறேன். யார கைது பண்ணிருக்காங்க? என் மக்களா அங்க லோக்கல்ல உள்ள மக்களா வேற ஏதாவது அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களா? லோக்கல் மக்கள் ஏதாவது அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவங்களா? இல்லங்க, பொதுமக்கள்லாம் நீங்க பொதுவா சொல்லாதீங்க. ஏதாவது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களா இல்ல பொது ஜனங்களே அதை தடுக்கிறாங்களா? இல்லங்க, இப்பதான் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றப்பட்டுச்சா இல்லையா? அன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றப்பட்டது, சரிதானே? அது போல தர்காவில் சந்தனக்கூடு வருடம் நடப்பது. அதை போய் நீங்க சொல்ற பொதுமக்கள் அப்படிங்கறதுல என்ன? அது ஏதாவது அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்களா இல்ல அதாவது அமைப்புகளை சேர்ந்தவர்களா என்பதை இல்லங்க. அது இப்ப நீங்க பொதுமக்கள் ஒரு மொத்தமா சொல்றீங்க. என்னை பொறுத்தவரை அது உண்மையிலேயே பொதுமக்கள் அப்படி கேள்வி கேட்கிறார்களா அல்லது ஏதாவது அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களா அல்லது அமைப்புகளை சேர்ந்தவர்களா என்று தெரியாமல் அவசரங்களில நாம் பதில் சொல்வது நன்றாக இருக்காது. ஏற்கனவே ஒரு பிரச்சனையை நாம் தூண்டி விடுவது போல இருக்கும். அதனால அதுல அமைதி காப்பதுதான். அந்த விஷயத்தை பத்தி சரியா தெரியாம நாம் பதில் சொல்வது. நீங்க கேட்கிறீங்க பொதுமக்கள்ல, அது பொதுமக்களா இல்லது யாராவது அமைப்பை சேர்ந்தவர்களா இல்லது மதத்தை சேர்ந்தவர்களா என்பதை தெரிந்து கொள்ளாமல் நாம் பேசுவது தவறு என்றுதான் நினைக்கிறேன். ஒன்றை மாற்றம் சொல்லிக்கிறேன். வருடம் அங்க மலையில எப்படி திருவண்ணாமலையில தீபம் ஏற்ற மாதிரி திருப்பரங்குன்ற மலையிலும் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்றணும்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பு சொல்லி அதை அரசாங்கம் செயல்படுத்த முடியாதங்க என்று சொல்லி அது நீதிமன்றத்தில் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதை பெரிதாக்க வேண்டாம். ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் பிற அமைப்புகளும் பெரிதாக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இங்க அமைதி பூங்காக இருக்கின்ற நம்ம தமிழ்நாட்டை நாமே சேர்ந்து இதுல குழப்பத்தை உருவாக்கி இதை தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி கலவரங்களை உருவாக்கி விடக்கூடாது என்பதில் நாம் அனைவரும் அதை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யூகங்களா நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் இதுக்கெல்லாம் தீர்ப்பு அளிக்கணும். எந்த ஒரு கட்சிக்கும் ஜனநாயக நாட்டில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு உரிமை இருக்கிறது, தனியாகவோ கூட்டணியாகவோ. அதனால இதெல்லாம் மே மாதத்துல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று மக்கள் அதற்கெல்லாம் தீர்ப்பு உழவாரு. அதை நாம போய் எப்படி பார்க்கிறோங்கிறது தேவையற்ற விஷயம். என்னை பொறுத்தவரை வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணியில எங்கள் தகுதியான வேட்பாளர்களுக்கு, ஏன்னா 8 ஆண்டுகளாக எங்களோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருபவர்கள், பாராளுமன்ற தேர்தலில் நின்று தேர்தல் முடிவை காரணமானவர்கள். இப்ப சட்டமன்ற தேர்தலில் கூட காரைக்குடியில தம்பி தேர்போகி பாண்டி கிட்டத்தட்ட 45,000 வாக்குகளை எடுத்தார். இது போல எங்கள் கட்சியில தமிழ்நாடு முழுவதும், ஏதோ ஒரு பகுதியில மாத்திரம் இல்ல, ஒரு மாவட்டத்தில் இல்ல, சென்னையா இருக்கட்டும்,
அது வடக்கு மண்டலமாக இருக்கட்டும், மேற்கு மண்டலமாக இருக்கட்டும், கிழக்கு மண்டலமாக இருக்கட்டும், தெற்கு மண்டலமாக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளிலும் எங்கள் இயக்கத்தை வழிநடத்தி வருகின்ற கடந்த தேர்தல்கள்ல இப்ப 19 பாராளுமன்ற தேர்தல்ல நாங்க 39 தொகுதிகளையும் போட்டிட்டோம். ஏதோ ஒரு தொகுதியில தான் கூட்டணி கொடுத்தோம். சட்டமன்ற தேர்தலே நாங்க 170 தொகுதிகிட்ட போட்டிட்டோம். மீதி தொகுதியில தான் 60 தொகுதிகளை தான் நாங்க தேமுதிக கொடுத்தோம். அது மாதிரி பல இடங்கள்ல கட்சியின் அமைப்பை பலப்படுத்தி தொடர்ந்து இயக்கத்தை வழிநடத்தி வருகின்ற தகுதியான வேட்பாளர்களுக்கு நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் எங்களுக்கு தேர்தலிலே சீட்டுகளை பெற்று உறுதியாக இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திற்கு செல்லும், கூட்டணி ஆட்சியை உருவாக்கும் என்பதுதான், அதற்காகத்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த கட்சி இல்ல, எந்த கூட்டணி அதான் சொன்னேன். அமமுக இடம்பெறுகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும், கூட்டணி ஆட்சி அமையும். உறுதியாக நாங்கள் சட்டமன்றத்திற்கு செல்வதோடு இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஆட்சி அதிகாரத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே உறுதியாக பங்கு பெறும்.